Hello guys, welcome back to HTML series. இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா some HTML basics elements என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து வேர்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, டாக் டைப். ஸோ இந்த டாக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ HTML4 யூஸ் பண்ணோம்னா நீங்கள் HTML4 உண்டான டிக்ளரேஷன் யூஸ் பண்ணலாம். பட் அன்டில் தான் நம்ம அப்டேட்டடாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ HTML5ங்கிறத நம்ம டினோட் பண்ணி அதை வந்து HTML5 டினோட் பண்ணுறதுக்கு தான் வந்து டாக் டைப் HTML சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த HTML இருக்கு இல்லையா, ஸோ இந்த HTML தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் HTML டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் ஹெட் டேக்குள்ளே போகிறதா இருக்கட்டும். ஸோ ஹெட்டே வந்து பார்த்தீங்கன்னா HTML-குள்ளே தான் நெஸ்டட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா HTML-குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ஹெட் டேக் இருக்குது. ஸோ HTML டேக் இங்கே ஆரம்பிச்சு அண்ட் தென் கடைசியே தான் க்ளோஸ் பண்ணணும். அது கீழே வந்து நீங்கள் டினோட் பண்ணக்கூடாது. சரி, டினோட் பண்ணாலும் உங்களுக்கு வரும், பட் அது வந்து ஒரு இது கிடையாது, ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா HTML டேக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி இந்த ஹெட் டேக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹெட் டேக் இங்கே ஆரம்பிச்சு நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் நிறையா மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி வந்து நீங்கள் வந்து ஹெட் டேக்கில் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து விசிபிள் கண்டென்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இமேஜ் லிஸ்ட் ஆர் சம்திங், நீங்கள் வந்து ஒரு லிங்க் டு லிங்க் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டேக் ஓப்பன் பண்ணி அந்த நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம வந்து எல்லா விசிபிள் பார்ட்ஸ் வரும். ஸோ சைட் பை சைட் நான் காமிக்கிறேன். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டிங் 1 இருக்குது, பேராகிராஃப் 1 இருக்குது. ஸோ அந்த டேக் வந்து நம்மளுக்கு லைக் பிரிண்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஷோ ஆகாது. ஸோ இந்த டேகுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ H1 டேக்குள்ளே ஹெட்டிங் 1 தந்துருக்குறேன் இல்லையா, ஸோ ஹெட்டிங் 1 மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. அதேமாதிரி P டேக், பேராகிராஃப் டேக்கில் நான் பேராகிராஃப்னு பாஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு பேராகிராஃப்னு வந்திருக்கு. அதேமாதிரி ஹெட்டிங்கில் நம்ம டைட்டில் வந்து HTML பேசிக்ஸ் தந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்ல வந்து HTML பேசிக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இது பேர் வந்து லைக் ஒரு பாய்லர் பிளேட்னு சொல்லுவாங்க. லைக் இந்த ஹெட்டிங் டேக்கும் பேராகிராஃப் டேக்கும் வராது, பட் இன்சைட்குள்ளே எல்லா டேக்குமே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து Sublime VS Code எடிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் HTML அடித்தாலே உங்களுக்கு வந்து டேபோ இல்லை என்ட்ரோ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஹோல் HTML பாய்லர் வந்து பிரிண்ட் ஆகிடும். பட் நம்ம வந்து பிகினராக இருக்கிறனால நம்ம வந்து ஃபுல்லுமே டாப் டு பாட்டம் நம்ம டைப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஹெட்டிங். ஸோ HTML ஹெட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் H1ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ H6 வரைக்கும் இருக்குது, நம்மளால் யூஸ் பண்ண முடியும். H6 வரைக்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், பேராகிராஃபை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பேராகிராஃப் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் பேராகிராஃப்க்கும் அந்த ஹெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் தெரியும். ஸோ நான் வந்து இதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் 2 மாற்றிடுறேன். 2 then 2 3 4 ஸோ H6 வரைக்கும் இருக்கும். H1 ஆரம்பிச்சு H6 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த HTML நான் சேவ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே அந்த பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ரீலோட் ஆகிடும். பட் நம்ம ஜஸ்ட்டு ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சேஞ்சஸ் பண்ண பிறகு ரிஃப்ரெஷ் பண்ணணும். F5 இல்லைன்னா இந்த பட்டன் நம்ம பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ ஹெட் ஒன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி H6 வரைக்கும் நம்மளுக்கு வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து H6 வரைக்கும் நம்ம வந்து ஹெட்டிங் டேக் வந்து நம்மளுக்கு வந்து இதாகுது. ஸோ நான் திருப்பியும் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பேராகிராஃபையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் சைஸஸ் இருக்குது, பட் இந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது. பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் நீங்கள் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ஹெட்டிங் டேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணணும், நான் அப்படியே வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் 2 இல்லை ஹெட்டிங் 3 போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் இது வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆஃப் ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி இல்லை ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இருக்கும், தென் செகண்ட் ஹெட்டிங் இருக்கும், தென் தேர்ட் ஹெட்டிங் இருக்கும்.
அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் இந்த மாதிரி H1 H2 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து SEO இருக்கு இல்லையா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. உங்களோட வெப்சைட் வந்து ஈஸியாக வந்து ரேங்க் ஆகும் சர்ச் இன்ஜின்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்லேயே வந்து யூஸர் ஏதாச்சும் ஒரு டைப் படிக்கிறாங்க, அந்த வெப்சைட் டைப் படிச்சு உங்களோட வந்து உங்களுக்கு மேலே வரும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் மேலே வரும். அதுதான் வந்து எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எஸ்இஓ டைப் நீங்கள் வந்து லைக் HTML இது பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எஸ்இஓ வந்து ஆப்டிமைஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து HTML ஹெட்டிங் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ HTML பேராகிராஃப்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து பீன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டினோட் பண்ணுறது தான். நான் இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பேராகிராஃப் வந்து நம்ம இப்படி தான் டினோட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிட்டேன், நான் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிடுறேன், நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் பேராகிராஃப் வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பேராகிராஃப் டேக் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் கீழே வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்கிங். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேராகிராஃப் எழுதணும் அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேரா இருக்குது, ஸோ ஃபஸ்ட் பேராவில் ஒரு 10 லைன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே போட்ட போதும். என்ன கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஓப்பனிங் டேக் இருக்கணும், தென் கரெக்டான க்ளோசிங் டேக் இருக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இந்த 2 எலமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் என்னது ரெஸ்ட்ரிக்ஷனில் இல்லை, கேரக்டர் ரெஸ்ட்ரிக்ஷனில் இல்லை, நீங்கள் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேராகிராஃப் டேக். அண்ட் தென் HTML லிங்க்ஸ், HTML லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ HTML லிங்க்னா இப்போ இன்னொரு பேஜ் டு இன்னொரு வெப் பேஜ் மூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓகே நம்ம கூகுளில் ஒரு இது சர்ச் பண்ணுறோம் இல்லையா, சர்ச் பாக்ஸில் நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ண பிறகு நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஸோ ஒன்ஸ் நம்ம சர்ச் கொடுத்தனே அது இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போய் என்னென்ன ரிசல்ட்டுன்னு காமிக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து லிங்க்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜ் போகிறதுக்கு HTML லிங்க் மூலியமாக தான் போக முடியும். அது எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த நம்ம எந்த வெப்சைட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஹர்ஃப்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. டேக் இல்லை, அது ஆட்ரிபியூட்டுங்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு தனி வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஸோ ஹர்ஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம வந்து என்ன இதுக்கு பாஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com. ஸோ நம்ம வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும் அந்த அட்ரெஸை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ரீடாக்ட் ஆகும். ஸோ google.com. ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு நம்ம ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுவோம். ஸோ கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தரேன். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் டேக்கை. ஸோ நான் இதை ஸ்மால் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஐக்கானில் அண்டர்லைன் பண்ணி இங்கே கிளிக்குன்னு இருக்கு. ஸோ நான் மவுஸ் இங்கே கொண்டுட்டு போனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் அந்த கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டராக மாறிடுச்சு. ஸோ பாயிண்டர் மாறினதும் இல்லை, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரௌசர் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் காமிக்குது இல்லையா, www.google.com. ஸோ நான் எப்போல்லாம் இந்த டெக்ஸ்ட்டை நான் டெக்ஸ்ட்டும் கிடையாது, இது ஒரு லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை நான் எப்பப்பெல்லாம் லிங்க் அதாவது கிளிக் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு HTML லிங்க்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் HTML இமேஜஸ் பார்க்கலாம். அது வந்து தனி ஒரு சாப்டராக பார்க்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதே மாதிரி ஹர்ஃப் டேகும் அந்த ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, ஏ டேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். டு கீப் இட் சிம்பிள் நான் வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் டேக்னு பேராகிராஃப் டேக் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ப்ரௌசரில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன கோட் எழுதுகிறோமோ நம்ம அந்த கோட் வந்து ப்ரௌசர்னாலேயே பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி பார்க்குறதுனா வியூ HTML ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த இது போகலாம், இல்லைனா ஜஸ்ட் Ctrl+U அப்படின்னு நமத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோட சோர்ஸுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன HTML எழுதணுமோ அதே தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இதில் வந்து லைக் நம்ம என்ன கோட் எழுதிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இதில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ஸோ நம்ம HTML டேக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேக் எல்லாமே நமக்கு ஒரு வயலட் கலரில் வரும். அந்த நம்ம டாக் டைப் டிஃபைன் பண்ணது கிரே கலரில் வரும். நம்ம கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது எல்லாமே பிளாக் கலரில் வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து டேக் சரியாக க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது ரிமூவ் ஆனது தெரியுதா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணலாம், எனக்கு இங்கே பேராகிராஃப் டேக் ஆயிடுச்சு.
ஸோ அண்ட் தென் இன்னொன்று இருக்கு இன்ஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்ஸ்பெக்டர் நான் தரேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு சைடில் வந்து ஒரு டேபாட்ட ஓப்பன் ஆகும். இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறேன். ஸோ தட் நம்ம இங்கேயும் வந்து பிரான்ச் பை பிரான்ச்சாக பார்த்துக்கலாம். ஸோ இது பாடிக்குள்ளே வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து பிரான்ச் பண்ணோம்னா நமக்கு ஹெட்டிங் டேக் அண்ட் தென் பேராகிராஃப் டேக் இருக்கு. ஸோ வென்எவர் நான் இந்த பி டேக்கு போகிறேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசரே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் வந்து எனக்கு வந்து ப்ளூ கலரில் பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதை சுற்றி வந்து எனக்கு வந்து சம்திங் லைக் ரெட் கலரில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி ஹெட்டிங் டேக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஹோல் HTML நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த HTML நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து டினோட் பண்ணிடும். அண்ட் தென் இதுலேயும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஐக்கான், ஒரு ஃபோன் சிம்பிள் ஆட் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபோனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து Pixel 2ல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அண்ட் தென் ஐபேடில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட் வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் பார்க்க மாட்டாங்க இல்லையா, நம்மளோட வெப்சைட்டை வந்து இதுலேயும் பார்க்கலாம், ஃபோன்லேயும் பார்க்கலாம், டேப்லேயும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுக்கு நம்மளோட வெப்சைட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜஸ்ட் திருப்பி இது கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பெக்ட் டேபு. இதில் கன்சோல் சோர்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CSS பார்ட் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த டேப் வந்து லைக் இந்த கன்சோல் அதாவது இன்ஸ்பெக்ட் டேப் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வரக்கூடாது, எனக்கு பாட்டமில் வரும்னா ரொம்பவுமே சிம்பிள். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக் சைடுன்னு கேட்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு தனி வெப்சைட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், தனி வெப்பேஜில் உங்களுக்கு லோட் ஆகும். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட்டு அண்ட் தென் டவுன் அண்ட் தென் ரைட்டு தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து டீபக் பண்ணிக்கலாம் நம்மளோட HTML கூட. ஓகே, நம்ம இப்போ வந்து HTML டேக் அதாவது பேசிக்ஸ் அண்ட் தென் குரோமோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து HTML எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அது பிரான்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் என்ன இருக்குது, HTML எலிமெண்ட்ஸ்னா என்ன, ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், சில எலிமெண்ட்ஸுக்கெலாம் க்ளோசிங் டேக் இருக்காது இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து HTML எலிமெண்ட்ஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம்.